பணம் சேமிக்க 10 ரகசியம். முழு வாழ்க்கை மாற்றும் உண்மைகள். தொடக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே ஒரு கனவு இருக்கும். நான் நல்லா சம்பாதிக்கணும், பணக்காரனாகணும், எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும். ஆனா உண்மையிலே பார்த்தா பல பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனா சேமிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. சம்பளம் வரும் நாள் சந்தோஷம், ஆனா மாதம் முடியும்போது ஒரே கவலை. என் காசு எங்கே போச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு அந்த கேள்விக்கு முழு பதில். இப்போ நான் சொல்ற இந்த 10 ரகசியம் உங்க வாழ்க்கையையே மாற்றும். கோல்டன் சீக்ரெட் 1. பணம் எங்கே போகுது என்று தெரிந்தால் வாழ்க்கை மாறும். முதல் ரகசியம் மிகவும் முக்கியமானது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஆனா அதை கண்காணிக்கிறீங்களா? பல பேர் பண்ணாத ஒரு விஷயம் இதுதான். ஒரு மாதம் முழுக்க சாப்பாடு, பயணம், ஷாப்பிங், ஆன்லைன் ஆர்டர், சின்ன சின்ன செலவுகள் எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு மாதம் முடிவில் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ காசு இப்படி சின்ன விஷயங்களுக்கு போயிருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். அவேர்னஸ் இல்லாம சேவிங்ஸ் வராது. கோல்டன் சீக்ரெட் 2. தேவை மற்றும் ஆசை புரியாமல் பணம் மிச்சமாவதில்லை. இது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. உங்களுக்கு ஃபோன் இருக்கிறது, ஆனா புதுசா வாங்கணும் ஆசை. உங்களுக்கு ஷர்ட் இருக்கு, ஆனா ஆஃபர் பார்த்ததும் இன்னொன்று வாங்கணும். இது ஆசை, தேவையில்லை. ஒரு சிம்பிள் ரூல். தேவை ஈக்குவல்ஸ் வாழ்க்கைக்கு அவசியம். ஆசை ஈக்குவல்ஸ் மனசு விரும்புவது. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சா நீங்க 30% செலவுகளை உடனே குறைக்கலாம். கோல்டன் சீக்ரெட் 3. சம்பளம் வந்ததும் முதலில் சேமிப்பு. இது ரிச் பீப்புள் ஃபாலோ பண்ணும் ரூல். பல பேர் என்ன பண்ணுவாங்க? சம்பளம் வந்ததும் செலவு, மிச்சம் இருந்தா சேமிப்பு. இது தவறு. சரியான முறை, சம்பளம் வந்த உடனே 20% to 30% தனியாக சேமிக்கணும். அதுக்கு பிறகுதான் செலவு. இதுதான் பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் ரூல். கோல்டன் சீக்ரெட் 4. தெரியாமல் போகும் செலவுகள் தான் பெரிய பிரச்சனை. நம்ம காசு போகிற இடம் பெரிய செலவில்ல, சின்ன சின்ன செலவுகள் தான். தினசரி டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், டெலிவரி ஆப்ஸ், அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இம்பல்ஸ் ஷாப்பிங். ஒரு செலவு 100 ரூபாய் தான். ஆனா தினமும் நடந்தா மாதம் ஆயிரக்கணக்கில் போயிடும். இதுதான் சைலண்ட் மணி லீக். கோல்டன் சீக்ரெட் 5. இஎம்ஐ மற்றும் கிரெடிட் கார்டு ட்ராப். இப்போ வாங்கலாம், அடுத்த மாதம் பே பண்ணலாம். இதுதான் பெரிய ட்ராப். இஎம்ஐ எடுத்தா இன்ட்ரெஸ்ட் கூடும், மந்த்லி பர்டன் கூடும், சேலரி முழுக்க லாக் ஆகும். கிரெடிட் கார்டு யூஸ் கண்ட்ரோல் இல்லனா நீங்க சம்பாதிக்கா காசு உங்க கையில் இருக்காது. கோல்டன் சீக்ரெட் 6. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத வாழ்க்கை ஆபத்து. வாழ்க்கை பிரெடிக்டபிள் இல்லை. மெடிக்கல் எமர்ஜென்சி, ஜாப் லாஸ், ஃபேமிலி இஷ்யூ, ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலாம். அதனால குறைந்தது 3 to 6 மாத செலவுக்கு பணம் தனியாக இருக்கணும். இது இல்லனா ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய டெட் ஆகும். கோல்டன் சீக்ரெட் 7. சம்பளம் அதிகரித்தால் செலவு அதிகரிக்காதீங்க. இது மிகவும் முக்கியமான மிஸ்டேக். சம்பளம் உயர்ந்தா புதிய ஃபோன், பெரிய ஹவுஸ், லக்ஸுரி லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பெயர் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உண்மையான வெல்த் பில்டிங் என்னன்னா, இன்கம் அதிகரிக்கணும், சேவிங்ஸ் அதிகரிக்கணும், செலவு கண்ட்ரோல் ஆகணும். கோல்டன் சீக்ரெட் 7. கேஷ் மைண்ட் செட் வளர்த்துக்கோங்க. கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது பெயின் தெரியாது, ஆனா கேஷ் கொடுக்கும்போது பணம் போற ஃபீலிங் தெளிவா தெரியும். அதனால சில செலவுகளுக்கு கேஷ் யூஸ் பண்ணுங்க. பட்ஜெட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதனால் அன்னெசரி ஸ்பெண்டிங் குறையும். கோல்டன் சீக்ரெட் 9. சின்ன சேமிப்பு தான் பெரிய செல்வம். பல பேர் பண்ணுற தவறு, இது சின்ன அமௌண்ட் தான், வேண்டாம். ஆனா உண்மை என்னன்னா, சின்ன சேமிப்புகள் தான் பெரிய வெல்த்தை உருவாக்கும். உதாரணம், தினம் 100 ரூபாய், மாதம் 3000 ரூபாய், வருடம் 36,000 ரூபாய், 5 வருடத்தில் 1.8 lakh ரூபாய் பிளஸ். கோல்டன் சீக்ரெட் 10. டிசிப்ளின் இல்லனா எந்த ரகசியமும் வேலை செய்யாது. இது எல்லாத்துக்கும் மேல. நீங்க எல்லா டிப்ஸ் தெரிஞ்சாலும் ஒரு நாள் சேவ், ஒரு நாள் வேஸ்ட், ஒரு நாள் கண்ட்ரோல் இல்லாம செலவு, இதெல்லாம் இருந்தா பயன் இல்ல. கன்சிஸ்டன்சி பிளஸ் டிசிப்ளின் தான் வெல்த்தை உருவாக்கும். டார்கெட் ஃபைனல் பவர்ஃபுல் மெசேஜ். பணம் சேமிக்கணும்னா நீங்க அதிக சம்பளம் வாங்கணும் அவசியமில்ல. சரியான பழக்கம், சரியான கண்ட்ரோல், சரியான டிசிப்ளின், இது இருந்தா போதும்.
இப்போ நீங்க எடுத்த ஒரு ஸ்மால் டிசிஷன் தான் உங்க ஃபியூச்சரை ரிச் ஆக்கும். பின்னிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.